அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் மயிலாப்பூரில் மின்சாரம் கோரி தற்போது தீப்பந்தம் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மகேஷ். மக்கள் தற்போது தீப்பந்தம் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை என்ன? முழு விவரம். மிஜன் புயல் காரணமாக 3 நாட்களுக்கு மேலாக மயிலாப்பூர் பகுதிக்கு உட்பட்ட வீரபெருமாள் கோவில் தெரு, சிதம்பரசாமி கோவில் தெரு, அப்பர் சாமி தெரு உள்ளிட்ட 4க்கும் மேற்பட்ட இடங்கள்ல குறிப்பா மின் தடையானது ஏற்பட்டதாக கூறி வாக்குவாதத்தில் பொதுமக்கள், குறிப்பாக தீப்பந்தங்களை கையில் ஏந்தி 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மயிலாப்பூர் லஸ் சந்திப்பில் போராட்டமும் மறியலும் ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் தங்களுக்கு மின்சாரம் வழங்கினால் மட்டும்தான் தாங்கள் இந்த இடத்திலிருந்து வீடுகளில் செல்ல முடியும். எனவே 2 நாட்களுக்கு முன்பு இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ வேலு அவர்கள் வருகை தந்து மின்சாரம் உடனடியாக வழங்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் இன்று காலையும் அந்த உறுதியானது அளித்தார். ஆனால் அவர் உறுதியளித்தபடி நிறைவேற்றதன் காரணமாக தங்களுடைய போராட்டத்தை கையில் எடுத்திருப்பதாகவும், உடனடியாக மின்சாரம் வழங்கினால் மட்டும்தான் நாங்கள் இங்கிருந்து செல்வோம், 3 நாட்களுக்கு மேலாக உணவு, உடை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்க மின்தடை ஏற்பட்டதன் காரணமாக தாங்கள் பெரிதும் பாதிப்பு உள்ளாகி இருப்பதாக கூறி வருகின்றனர். இந்த நிலையில மயிலாப்பூரினுடைய காவல் துணை ஆணையர் ராஜ சதுர்வேதி பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு எட்டப்படும் என வாக்குறுதி அளித்த பொழுதும் பொதுமக்கள் அதில் ஏற்க மறுத்துவிட்டதன் காரணமாக பெரிய அளவில் இங்கு மறியல் போராட்டம் ஏற்பட்டு வருவதுதான் களத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.